பசுமையான காடுகள், அழகான நீர்வீழ்ச்சிகள் மற்றும் அற்புதமான நிலப்பரப்புகளால் நிறைந்துள்ள மசினகுடி தமிழ்நாட்டின் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறிய மற்றும் அழகான மலைவாசத்தலமாகும். விலங்குகளை கண்டறிவது, மீன் பிடிப்பது, ஜீப்புகளில் சஃபாரி, தெப்பக்காடு யானைகள் முகாமிற்கு செல்வது, மாயார் ஆற்றங்கரையின் படகு சவாரி செய்வதுடன் முதுமலை மற்றும் பந்திப்பூர் புலிகள் காப்பகத்தையும் கண்டுகளிக்கலாம். இப்போ நம்ம முதுமலை புலிகள் காப்பகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பெரிய பாலூட்டிகளான ஆசிய யானைகள், வங்கப்புலிகள், இந்திய சிறுத்தைகள், சோம்பல் கரடிகள், காட்டெருமைகள் போன்ற விலங்குகளை நாம் கண்டறியலாம். அதுபோல் மான்கள் மற்றும் இதர விலங்குகள் பார்த்திங்கன்னா சாம்பார் மான்கள், புள்ளி மான்கள், குரைக்கும் மான்கள், காட்டு பன்றிகள், கழுதை புலிகள் இந்த மாதிரியும் நம்ம நிறைய பார்த்து ரசிக்கலாம். குரங்கினங்களில் பார்த்திங்கன்னா மந்தி, சோலை மந்தி போன்ற இனங்களை நம்ம பார்க்கலாம். பறவைகளில் மயில்கள், பருந்து வகைகள், மரங்குத்திகள் போன்ற பறவை வகைகளையும் நிறைய காணலாம். முதுமலை தேசிய பூங்கா பல்வேறு வகையான மானினங்களுக்கு புகலிடமாக உள்ளது. குறிப்பாக சிட்டல் என்று அழைக்கப்படுகின்ற புள்ளிமான், சாம்பார் மான், குரைக்கும் மான் மற்றும் மவுஸ் டீர், எலிமான் ஆகியவை இங்கு அதிகமாக காணப்படுகின்றன. அடர்ந்த காடுகள் மற்றும் புல்வெளிகள் நிறைந்த இப்பகுதியில் இவை முக்கிய வனவிலங்குகளாகவும் புலிகள் போன்ற மாமிச உண்ணிகளுக்கு உணவாகவும் உள்ளன. முதுமலை தேசிய பூங்காவில் உள்ள முக்கிய மான் வகைகள் மற்றும் அதன் விவரங்களை இப்போ நம்ம பார்க்கலாம். சிட்டல் மான், அதாவது புள்ளி மான், இது முதுமலையில் மிக அதிகமாக காணப்படும் மான் வகை. ஆரஞ்சு பழுப்பு நிற உடலில் வெள்ளை புள்ளிகளுடன் கூட்டமாக, குறிப்பாக ஈரமான பருவத்தில் 100க்கும் மேற்பட்டவை புல்வெளி பகுதிகளில் காணப்படுகின்றன. அடுத்து சாம்பார் மான் பார்த்திங்கன்னா இது இந்தியாவின் மிகப்பெரிய மான் இனமாகும். அடர் பழுப்பு நிறத்தில் பெரிய கொம்புகளுடன் இருக்கும். இவை பொதுவாக சிறிய குழுக்களாக அல்லது தனித்து அடர்ந்த காட்டுப்பகுதிகளில் நீர்நிலைகளுக்கு அருகில் காணப்படும். குரைக்கும் மான் அப்படின்னா இது சிறிய வகை மான். ஆபத்து காலங்களில் நாய்கள் குரைப்பது போன்ற சத்தத்தை எழுப்புவதால் குரைக்கும் மான் என்று அழைக்கப்படுகிறது. பொதுவாக தனியாகவே காணப்படும். இன்னொன்று 4 கொம்பு உள்ள மான் இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் அதை நாங்கள் பார்க்கல. ஆண் மானுக்கு 4 கொம்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அடுத்தது எலிமான். இது உலகின் மிகச்சிறிய குளம்புகள் கொண்ட பாலூட்டிகளில் ஒன்றாகும். மிகவும் மழுப்பலான மற்றும் சிறிய உருவம் கொண்ட இந்த வகை மான்கள் காடுகளின் தரைப்பகுதியில் இலைத்தழைகளை உண்ணும். மான்கள் அனைத்துமே காடுகளின் சமநிலைக்கும் விதை பரவலுக்கும் முக்கிய பங்காற்றுகின்றன. சுற்றுலா பயணிகள் வனப்பயணத்தின் போது புள்ளிமான்கள் மற்றும் சாம்பார் மான்களை அதிகம் பார்க்க முடியும். இதில் நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ண விஷயம் என்னன்னா, நாங்கள் சஃபாரி போகும்போது ஒரு புலி கூட எங்கள் கண்ணில் தென்படலை. இன்னொரு விஷயம் என்னன்னா, நாங்கள் சஃபாரி போனப்போ பார்த்த அனிமல்ஸை விட காரில் நாங்கள் மசினகுடிக்கு போகும்போது பார்த்த பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ரொம்ப அதிகம். முதுமலை தேசிய பூங்கா மசினகுடியில் உள்ள மிகவும் பிரபலமான சுற்றுலா தலமாக விளங்குகிறது. இது நாட்டின் பல்லுயிரியலை பாதுகாப்பதில் கவனம் செலுத்துகிறது. பல்வேறு வகையான தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களை கொண்டுள்ளது. இது வனத்துறையால் ஏற்பாடு செய்யப்பட்ட சஃபாரி மூலம் ஆராயப்படலாம். தேசிய பூங்காவில் ஆசிய யானைகள், இந்திய குளம் ஹெரான்கள், சிறுத்தைகள், இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்திய ராட்சச அணில்கள், வங்காள புலிகள், சோம்பல் கரடிகள் மற்றும் பல இனங்கள் உள்ளன. அரிய வகை புதர்கள், மரங்கள், கொடிகள் மற்றும் மூலிகைகள் போன்றவையும் இங்கு காணலாம். அது மட்டும் இல்லாமல் சுற்றுலா பயணிகள் மசினகுடி பகுதியில் யானைகளை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். குறிப்பாக தெப்பக்காடு யானைகள் முகாமில் யானை சவாரி செய்யலாம். யானைகள் உணவருந்தும் நேரம் மற்றும் வனத்துறை பயிற்சி அளிக்கும் காட்சிகளெல்லாம் நம்ம கண்டு ரசிக்கலாம். நாங்கள் முதுமலை புலிகள் காப்பகத்திலிருந்து மசினகுடி போகிற வழியில் நின்று எடுத்த வீடியோ தான் இந்த வீடியோ. ஒரு தாய் யானையும் அதன் குட்டி யானைன்னு நினைக்கிறோம். ரொம்ப நேரம் அழகாக அதனுடைய உணவை சாப்பிட்டுக்கிட்டு இருந்ததை நாங்கள் அழகாக கண்டு ரசித்தோம். அதாவது இயற்கையும் விலங்குகளும் இணையும் ஒரு சொர்க்கமாக இந்த இடம் திகழுது. யானையை ஜூவில் பார்த்துருப்போம், கோயிலில் பார்த்துருப்போம், ஆனால் அதோட இயல்பான தன்மையில் காட்டில் அது சாப்பிட்றதையும் அது உலாவிட்டு இருக்கிறதையும் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இங்கு மயில் மிகவும் சாதாரணமாக காணப்படும் ஒரு அழகான பறவை. காடுகளின் ஈரமான மற்றும் இலையுதிர் பகுதிகளில், குறிப்பாக ஆற்றங்கரைகள் மற்றும் திறந்த வெளி காடுகளில் இவை அதிக எண்ணிக்கையில் திரியும் காட்சியை காணலாம். நாங்கள் மசினகுடிக்கு செல்லும் வழியில் சாலை ஓரங்களில் மயில் நடமாடுவதை கண்டோம். இவை இந்திய பச்சை மயில் வகையை சேர்ந்தவை. மசினகுடி பகுதிகளில் இவற்றுடன் காட்டுக்கோழி மற்றும் மலபார், சாம்பல், ஹார்ன்பில் பறவைகளையும் பார்க்கலாம். காட்டின் நடுவில் சாலையில் மான் தன் குட்டிக்கு பாலூட்டுவது, யானை தன் குட்டியுடன் சுதந்திரமாக அலைந்து திரிவது, மந்தி மரத்துக்கு மரம் தாவி கும்மாளமிடுவது, மயில் மரத்தின் மேல் அமர்ந்திருக்கும் அழகிய காட்சி, இவை அனைத்தும் எங்கள் மனதை மயக்கின, எங்கள் கண்களை கவர்ந்தன. இது ஒரு இனிய அனுபவம்.